ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வெள்ளி மோதிரத்தை எந்த விரலில் அணிஞ்சா பணமும் நகையும் குவியும், நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லாருக்குமே தங்கம்னா ரொம்ப பிடிக்கும். தங்கம் வாங்குறதா இருக்கட்டும், அதை வாங்கி அணிஞ்சிக்கிறது, அதை உபயோகம் பண்ணுறது, வீட்டில் வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தங்கம் தங்கத்தை ஈர்க்கும். ஆனால் தங்கத்தை விட செல்வ செழிப்பை அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு உலோகம்னா அது வெள்ளி மட்டும்தான். நீங்கள் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நிறைய தங்க நகைகள் அணிவிப்பாங்க, நிறைய சீர்வரிசை கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா தங்கம் ஏதோ ஒரு ஆபத்து சம்பத்தில் நமக்கு அதை காப்பாற்றும் அப்படின்னா. ஆனால் அதே திருமணத்தில் கொஞ்சம் வெள்ளி பொருட்களை கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா தங்கம் உங்களை எந்த சூழ்நிலையும் காப்பாற்றும், கரெக்டு தான். ஆனால் வெள்ளி பொருட்கள் உங்களுக்கு அதே தங்கம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கும், ஒரு பிரச்சனையில் நம்ம தங்கம் விற்கிறதா இருக்கட்டும், இல்லை பேங்க்ல அடகு வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த வெள்ளி பொருட்களை நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி வெள்ளி பொருட்கள் நமக்கு கொடுக்கும்போது நிறைய தங்கம் சேரும் அப்படின்றது ஐதீகம். நீங்கள் குழந்தைங்க ஃபங்க்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வெள்ளி கிண்ணத்தில் வெள்ளி ஸ்பூனில் தான் சாப்பாடு ஊட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வெள்ளி கொலுசு பரிசாக கொடுப்பாங்க. வெள்ளி அருணாக்குடி, வெள்ளி தண்டெல்லாம் போடுவாங்க. எதுக்காக அப்படின்னா குழந்தைகளுக்கு நோய் சக்தி கூடத்துக்கும் நிறைய செல்வங்கள் சேர்றதுக்கும் அந்த வெள்ளி உதவும் அப்படின்றதுக்கு தான் அதை கொடுக்குறாங்க. இப்போ பெருமாள் கோயிலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சடாரியாக இருக்கட்டும், நமக்கு தீர்த்தம் கொடுக்குற பாத்திரங்களாக இருக்கட்டும், எல்லாமே வெள்ளியில் தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னா பகவானுக்கு தங்கத்தில் நகை போட்டாலும் வெள்ளி பாத்திரங்கள் உபயோகிக்கும் போது செல்வத்தை ஜாஸ்தியாக ஈர்க்கும். அதுக்காக தான் அந்த வெள்ளி பாத்திரங்கள் அங்கே வச்சுருக்காங்க. அதுக்காக தான் பெரியவங்க கூட வீட்டில் கொஞ்சமாவது வெள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வெள்ளி மோதிரத்தை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வெள்ளி மோதிரத்தை ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் நீங்கள் வாங்கணும். சுக்கிர ஹோரைன்றது வெள்ளிக்கிழமையில் அதிகாலை 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, இரவு 8லேருந்து 9, இந்த 3 நேரங்களில் தான் சுக்கிர ஹோரை வரும். அதிகாலை 6லேருந்து 7 நகைக்கடை திறந்திருக்க மாட்டாங்க. அதனால் 1லேருந்து 2 இல்லைன்னா 8லேருந்து 9 மணியில் நீங்கள் வாங்கலாம். வாங்கி வச்ச வெள்ளி மோதிரத்தை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. அதை ஒரு டம்ளர் பால்லையோ இல்லைன்னா ஒரு டம்ளரில் தண்ணியில் வச்சு 4-5 துளசி இலைகளை போட்டு இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் பெருமாள் கோயில்களில் யார் உபயோகப்படுத்துகிறாங்களோ அவங்க பேரில் அர்ச்சனை செஞ்சு அதை கிழக்கு முகமாக அணிஞ்சிக்கணும். கிழக்கு திசைன்றது சுக்கிரனோட திசை, அதுக்கு தான் கிழக்கு திசையை அணிஞ்சிக்க சொல்கிறோம். அதுக்கப்புறம் எந்த கையில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கும். வலது கையா இடது கையா, இல்லை எந்த விரலில் போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய டவுட் இருக்கும். இந்த வெள்ளி மோதிரத்தை நாம் வலது கையோ இல்லை இடது கையோ 2 கையிலுமே யூஸ் பண்ணலாம். அதுபோல் நாம் நடு விரல்லையும் இல்லைன்னா மோதிர விரல்லையும் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா கட்டை விரலில் நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் கட்டை விரலில் நம்ம மோதிரம் அணிஞ்சிக்கிறது இல்லை. அதுபோல் ஆள்காட்டி விரலையும் சுண்டு விரலையும் நம்ம கண்டிப்பாக அணிஞ்சிக்கக்கூடாது. அப்படியே அணிஞ்சிட்டிங்கன்னா எதிர்மறை பலன்கள் தான் தரும். அதனால் கூடுமான வரை இடது கையில் கூட நீங்கள் அணிஞ்சிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பு தரும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, வலது கையோ இடது கையோ நடு விரலையோ இல்லைன்னா மோதிர விரலையோ கண்டிப்பாக அணிஞ்சிக்கணும். அதுவும் நடு விரல்னா மிக சிறப்பு. எதுக்காக நடு விரலை சொல்கிறோம் அப்படின்னா நடு விரலில் சனியினுடைய விரல், சனியும் சுக்கிரனும் நண்பர்கள். அதனால் அந்த விரலை அணிஞ்சிக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை தந்து செல்வ செழிப்பையும் தங்கத்தையும் உங்களுக்கு வாரி கொடுக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் தீரும். பேங்க்ல ஏதோ அடமானம் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த நகைகளை கூட சுலபமாக நீங்கள் மீட்கலாம். அதுக்காக தான் நடுவிரலில் உங்களை உபயோகப்படுத்த சொல்கிறோம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.